விண்ணலைகள் மூலமாக கோடானி கோடி மக்களின் விழிகளிலும் செவிகளிலும் பதிந்து நெஞ்சில் இடம்பெறத்தக்க வகையில் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை அனைத்தையும் கொண்டு போய் சேர்க்கின்ற போற்றுதலுக்குரிய சத்தியம் தொலைக்காட்சி தனது 17வது அகவையிலே அடியெடுத்து வைக்கின்றது. பூமி திருவிழா என்ற பெயரில் 5 லட்சம் மரங்களை இந்த மண்ணிலே நடுவது என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணித்து வருகிறது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை வேளாண் பெருமக்களுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற வகையில் விவசாய பெருமக்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் செய்திகளை தருவதிலும் தனி இடம் பெறுகிறது சத்தியம் தொலைக்காட்சி. இன்னும் பல ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து சத்தியம் தொலைக்காட்சி கம்பீரமாக தன் தனித்தன்மையோடு எழுந்து நிற்பதற்கு 100 ஆண்டு கடந்தும் சத்தியம் தொலைக்காட்சி நீடித்து நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறேன். சத்தியம் டிவி 16 ஆண்டுகள் முடிந்து 17வது ஆண்டிலே காலெடுத்து வைக்கிறது. எத்தனையோ தொலைக்காட்சி சேனல்கள் இருந்தாலும் சத்தியம் டிவி தனி இடத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் செய்திகளை ஒளிபரப்புவது, நடுநிலையாக இருப்பது, கருத்துக்களை சொல்லும் பொழுது யாரையும் புண்படுத்தாமல் கருத்துக்களை சொல்வது, செய்திகளை திரிக்காமல் சொல்வது என்ற இலக்கணங்களை தனக்கென்றே வகுத்து கொண்டு சத்தியம் டிவி செயல்பட்டு வருகிறது. அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 17வது ஆண்டிலே காலெடுத்து வைக்கும் பொழுது இன்னும் பல ஆண்டுகளை கடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சத்தியம் தொலைக்காட்சி தொடக்கப்பட்டு 17 ஆண்டுகள் ஆகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிந்து மிகவும் பெருமை அடைகிறோம். காரணம், தமிழ் தொலைக்காட்சிகளிலேயே செய்திகளாக இருந்தாலும் அல்லது பேட்டிகளாக இருந்தாலும் அதை அறிவுபூர்வமாகவும் நியாயமாகவும் நடத்தி உள்ளபடியே பல உண்மைகள், அரசியல் கள நிலவரங்கள் இவைகளெல்லாம் வெளியே வருவதற்கு இந்த தொலைக்காட்சி ஒரு தொண்டரமாக செய்து வருகின்றது. தொழிலாக இருப்பது என்பது அடிப்படையாக இருந்தாலும் கூட இந்த செய்தியை பரப்புவது, தவறான செய்திகளை கொடுக்காமல் இருப்பது அல்லது உண்மையாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கோணத்தில் அறிய வேண்டியவர்களை அறிய வைப்பது, இது ஒரு சமுதாய கல்விக்கூடமாகும். அந்த தொலைக்காட்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து தன்னுடைய தொண்டரத்தை ஈட்டவும் நீட்சிக்கு வழிவகுக்க வேண்டும். அதனுடைய பொறுப்பாளர்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள்.